ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகரும் அன்பு தெய்வமாகிய யாசுவா மெசியா நாமத்தினாலே தேவனை ஸ்தோத்திரத்தை உங்களை வாழ்த்துகிறேன். அந்த நாளில செய்தி போவோம். போறதுக்கு முன்னால ஒரு சில கேள்விகள். முதல்ல தேவன் அறிவிச்ச சுவிசேஷம் எது? முதல்ல தேவன் அறிவிச்ச சுவிசேஷம் குமாரன். வேற யாரும்? என்ன பிரதர், என்ன கேள்வி? முதல்ல தேவன் அறிவிச்ச சுவிசேஷம். மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதில்ல. சரி, வேற மத்தவங்க? பழுகி பெருகுங்கன்னார, ஆசீர்வதித்தார். சரி, இருங்க. பண்படுத்தவும் காக்கவும் சொன்னது. சரி, அப்புறம் வேற? ஈஷா சிஸ்டர்? புரியல பிரதர். அது the first gospel good news that God announced. வெளிச்சம் உண்டாக கடவுது. ஆமா. God bless you. ஆதியாகமம் 1:4. God bless you. அட்ரஸோட சொன்னீங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். வெளிச்சம் உண்டாக கடவுது. அது என்னது? 4வது வாசிங்க. ஆதியாகமம் 1:4. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார், வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். வெளிச்சம் நல்லது என்று கண்டார். சுவிசேஷம்னா என்னது? நல்ல உண்டாக்கப்பட்ட பூமி இருள விழுந்தது. பூமிக்கு நல்ல செய்தி என்ன? வெளிச்சம் வந்தது. அதுதான் ஃபர்ஸ்ட் காஸ்பல். அதெல்லாம் அப்புறம் தான். ஃபர்ஸ்ட் காஸ்பல் அதுதான். என்ன சார்? பொருந்தியர்ல இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் அப்படின்னு பொருந்தியர்ல ஃபர்ஸ்ட் அதுதான் நற்செய்தி. மனுஷர் இல்லையா? ஆனா ஃபர்ஸ்ட் காஸ்பல் உலகத்தோடு முன்பதே தெரிந்து கொண்டாருன்னா அப்ப மனுஷன் இருந்தாருப்பா. ஃபர்ஸ்ட் காஸ்பல் அதுதான். ஃபர்ஸ்ட் நல்லது என்று கண்டார். ஃபர்ஸ்ட் தேவன் வாயால நல்லது என்று கண்டார். சரி, பல பேர் பல காரியம் சொன்னீங்க. சரி, தேவன் தீர்க்கமாய் சொன்ன சுவிசேஷம் இது. தேவன் தீர்க்கமாய் சொன்ன முதல் சுவிசேஷம் ஓய்வு நாளை ஆசரிக்க கடவுதா? குமாரனை ஒருத்தர் ஒண்ணு சொல்லுங்க, பாக்கி அடுத்தவங்க. தீர்க்கமாய் சொன்ன முதல் காஸ்பல் வினோதினி சிஸ்டர், அனிதா, ராதா பேசுறதே இல்லையே. பொன்னி பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகிறது என்ற விஜயா சிஸ்டர். என்ன சிஸ்டர்? அவர் உன் தலையை உன் விசுக்கும் சொல்லுங்க சிஸ்டர். இல்ல பிரதர், 3வது அதிகாரத்துல ஆதியாகமம் 3:10 பாவம் செஞ்ச பிறகு அவங்களுக்கு ஒரு தீர்க்கமா ஒரு விடிவு கொடுக்கிறார் இல்லையா? கேக்குதா நான் சொல்றது? சொல்லுங்க. உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். முடிங்க. நீ அவருடைய குதிங்காலை நசுக்குவாய். ஆதியாகமம் 3:5 அதுதான் prophetic gospel. first prophetic gospel, first declared gospel ஆதியாகமம் 1:4. first prophetic gospel அல்லது தீர்க்கமாய் சொன்னப்பட்ட சுவிசேஷம் நற்செய்தி என்னன்னா ஆதியாகமம் 3:15 வாசிங்க. அதான் நீ பார்க்க போறோம்.
பக்கம் 4. ஆஷா சிஸ்டர் இன்னைக்கு ஃபுல் ஃபார்ம்ல இறங்கி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். யார அறிவிச்சிட்டு வந்திருக்கிறேன். சொல்லுங்க, பாத்தீங்க. பக்கம் 4. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். பக்கத்துல உட்காந்துருவோம். என்ன சொல்ற, என்ன சொல்றாரு, என்னவா சொல்றாரு? பாவம் செய்தவங்களுக்கு ஒரு பாவம் செய்து இருக்கிறவங்களுக்கு ஒரு விடிவெளை கொடுக்கிறார். இங்கே நடந்த சம்பவம் முதல்ல யாரு பார்த்து கேக்குறாரு? ஆதாமே நீ எங்க இருக்கிறாய்? ஆதாம் ஒரு பதில் சொல்றாப்ல, அதுக்கப்புறம் ஸ்திரீ ஒரு பதில் சொல்றாப்ல. அதுக்கு பிறகு 14ஆம் வசனத்துல வர்றாரு. முதல்ல ஆதாமுக்கு ஒரு பதிலு, ஆதாம் ஒரு பதிலு, ஸ்திரீ ஒரு பதிலு, அதுக்கப்புறம் சர்ப்பத்தை பார்த்து பேச ஆரம்பிக்கிறார். 14ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது தேவனாகிய யாவே தேவன் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். சரி, இப்போ அங்க தப்பு பண்ணது யாரு? ஸ்திரீ தப்பு பண்ணா. அப்போ இது தண்டனையா? இது என்னது? இது தண்டனையா என்ன? இங்க ஒரு சாபம். சாபம் யாரு மேல? சாபம் சத்ரு மேல, பாம்பு மேல. பாம்பு மேலையா? பாம்பு மேலையா சாபம்? அதான் அது பண்ணதுனால தானே நாளெல்லாம் மண்ணை நக்குவா அப்படின்லாம் அதெல்லாம் சொல்றாரு இல்லையா? வஞ்சிக்கிறது இல்லையா? அது வஞ்சிக்கிறதுனால அதுக்கு அந்த பனிஷ்மெண்ட். இது சாபமா இல்லையா? என்ன சார்? தேவன் நல்லவர் பிரதர். அவர் நம்ம சபிக்கிறதுக்கு அப்படியே எதுக்கு மனுஷனை உண்டாக்குனார்? அவர் அன்பானவர் இல்லையா? அவர் எப்படி சபிப்பார்? 14 15 பாக்குறப்ப அது சர்ப்பத்தை பத்தி தான். அது சர்ப்பத்தை பத்தி தான். அது அதுக்குரிய தண்டனை தான் அது. சாபம். சரி, அப்போ அந்த தண்டனை அல்லது சாபம் சொல்றப்ப, ஆனா அதுல என்னத்த மறைவா வச்சிருக்கிறாரு? சர்ப்பத்துக்கு அத தண்டனை கொடுத்துட்டு அந்த தண்டனையில ஒரு நற்செய்தியை வச்சிருக்கிறார். அந்த தண்டனை மூலமா ஒரு நற்செய்தியை கொடுக்கிறார். சரி, இப்போ 2 காரியம் பார்க்கணும். ஒண்ணு, சர்ப்பத்தை பார்த்து என்ன சொல்றாரு? வயிற்றால. அப்போ சர்ப்பத்தின் வித்துக்கும் உன் வித்துக்கும் சர்ப்பத்தின் வித்துக்கும்ன்றார். அப்ப சர்ப்பம்ன்ற ஒரு சர்ப்பம் அனிமல், ஒரு ஊர்வன, அதுக்கு ஒரு தண்டனை, அதுக்கு ஒரு சாபம் கொடுக்கிறாரு. அதே நேரத்துல யாரு பார்த்து வர? உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும்ட்டு யார பார்த்து வர? உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும்னு யாஷுவா மெசியாவை பார்த்து சொல்றேன். நல்ல மறைப்பொருள் இல்ல. உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும்
ஆ? இங்க அவள்ன்றது தேசத்தை குறிக்குமா அப்படியா இல்ல ஏவாளை குறிக்கிறதா பிரதர்? ஏவாளை தானே தப்பு பண்ண வச்சது சர்ப்பம். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும்னு யாரை பார்த்து சொல்றாருன்ற? ஆதாம தான் பார்த்து வித்து ஆதாமுடையது பார்த்து சொல்றாரு. சர்ப்பத்துக்கும் ஆதாமுக்கும் 2 பேருக்கு தானே பிரதர்? யார பார்த்து சொல்றாரு? சர்ப்பத்தை பார்த்து. இல்லையா உன் ஆமா, அது வித்து சர்ப்பத்தை திட்டிட்டு தான் சொல்றாரு. அடுத்தது சொல்றாரு. அதான் நான் கேட்கிறேன், யார பார்த்துன்னா சர்ப்பத்தை பார்த்து. அதான் சர்ப்பத்தை திட்டிட்டு திட்டிட்டு அப்புறம் சொல்றாரு. யார பார்த்து சொல்றாருன்னா சர்ப்பத்தை பார்த்து சொல்றாரு. அந்த சர்ப்பதான் ஒரு சொல்லிட்டாரு, தண்டனை கொடுத்துட்டாரு. ஏன் மறுபடியும் சொல்றாரு? அந்த சர்ப்பம் செஞ்ச தப்புக்கு அது ஒரு மரணம்ன்றது ஒண்ணு இருக்கு இல்லையா? அததான் வெளிப்படுத்தல் சொல்ற. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் எடுங்க. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனமும் 9ஆம் வசனமும் பாருங்க. அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. பக்கம் சொல்லுங்க. சரி, ஜெனிடா வாசிப்போம். பக்கம் 344 3:9 பிரதர். 3ஆம் வசனம் 9ஆம் வசனம். அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலுச்சர்ப்பம் இருந்தது. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்னும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். சரி, இங்க என்ன சொல்ற? பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம். அப்போ அங்க 15வது சொல்லப்பட்டது அது சர்ப்பத்தை நோக்கி இல்ல. 3:5 சொல்லப்பட்ட 3:15 சொல்லப்பட்டது 3:14 சொல்லப்பட்டது பாம்பை சொல்றாரு. ரிப்பீட் பண்ணுங்க பிரதர். 3:14 சொல்லப்பட்டது சர்ப்பத்தை பார்த்து சொல்றாரு. ஓகே, ரியல் ரெப்டைல் அனிமல். ஆனா 15ல சர்ப்பத்தை பார்த்து சொல்லல. அததான் 12:9 வாசிக்கிறோம். லூசிபர். யார் சொன்னது லூசிபர்? பிசாசு 10. பிசாசு அந்த பேரே சொல்லாதீங்க, அது தப்பான அது பேரே கிடையாது. அது கேஜேவில போடப்பட்ட கிளை. அது தேவனுடைய பேரை மறைச்சிட்டாங்க. இன்னைக்கு அவனுடைய பேரு இது பண்ணணும். பிசாசோட அந்த பேரை சொல்லாதீங்க. நம்ம சொல்ல வேண்டிய நாமங்கள் 2 நாமங்கள், யாவேங்கிற நாமம், யாஷுவா என்கிற நாமம். அவன நாமமே கிடையாது, இல்லாம போயிடுவாங்க. 12:9 சொல்லப்பட்டது உலகமனத்தையும் மோசம் போகிற அந்த பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம்ன்றார். சாத்தான் என்னப்பட்ட வலு சர்ப்பம்ன்றார். புரியுதா சிஸ்டர்? இல்ல பிரதர், ஒரு கொஸ்டின். அப்ப 14ல சர்ப்பம்ன்றது சாத்தான் தானே? அதுவும் இல்ல, அது அங்க வந்த அனிமல் சிஸ்டர். அங்க வந்த அந்த பாம்பு. ஓகே, அது சாத்தான். பாம்புக்கு சொல்றாரு. அந்த பாம்புக்கு தரையில ஊர் வேண்டாரு. ஆனா 15வது சொல்லப்பட உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் அப்படின்றது சாத்தான். சாத்தானது. ஓகே ஓகே, கிளியர். தேங்க் யூ பிரதர். அப்ப பாம்புக்கு ஏன்னா பாம்பு ரூபத்தை எடுத்து வந்தனால அதை பண்ணி சொல்றாரு. ஓகே ஓகே, சரி. இப்போ உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும்
செல். யாரு ஹீப்ரு பைபிள் வச்சிருங்க? பிரதீப் வச்சிருக்கேன் அங்கிள். ஓபன் 3:15 ஜெனசிஸ். வேற யாரும் வச்சிருக்கீங்கன்னா ஓபன் பண்ணுங்க. பண்ணிட்டேன் அங்கிள். அந்த வித்துக்கு அப்படிங்கிற வார்த்தை அங்க என்ன போட்டிருக்கு இங்கிலீஷ்ல? ஆஃப்ஸ்பிரிங் போட்டிருக்கா? சீடுன்னு போட்டிருக்கேன் அங்கிள். சீடு. சீடு அப்படின்னு போட்டிருக்கு. சீடு. சரி, அதுக்கு என்ன எபிரேய வார்த்தை? ஜரா. சரான் இருக்கா? ஆமா அங்கிள். சரா. சரா ஆஸ்பிரிங் இல்ல சீடு. இப்போ இந்த சரா அப்படிங்கிறது எபிரேய பாஷையில சிங்குலராவும் இருக்குது, ப்ளூரலாவும் இருக்குது. அல்லது அதாவது ஒருமையாயும் இருக்குது, பன்மையாயும் இருக்கிறது. இப்ப நம்ம காரியத்துக்கு வருவோம். இங்க சொல்லப்பட்டது உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும். இது ஒருமையா பன்மையா? பன்மை. பன்மைனா அதோட விளக்கம் என்ன? 2 பேர் சொல்றாருல, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும். அந்த வித்துன்றது ஓகே 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 ஓகே. சிங்குலர் தான் அங்கிள். சிங்குலர் தான். என்ன பிரதீப்? இது சிங்குலர் தான். சிங்குலர். சிங்குலர். வேற யாரானும்? அனிடாஸ்? இது சிங்குலர்ல வராது பிரதர். உன் வித்து அப்படின்றது பர்டிகுலர் நபரை மட்டும் குறிக்கல, அவள் வித்துன்றதும் பர்டிகுலர் நபரை குறிக்கல. இது ப்ளூரல்ல தான் வருது. அப்ப ப்ளூரல்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் அப்படி அத தொடர்ந்து அதன் வழியா வர வித்துன்றது பர்டிகுலர் ஒன்ன மட்டும் குறிக்காதுல்ல. சோ அதன் வழியில வர்ற எல்லாத்தையும் சேர்த்து தானே குறிக்கும். இல்ல, ஆண்டவராக யாஷா மிஷாவுக்கு அந்தி கிறிஸ்துக்குமான ஒரு காரியங்களை சொல்ற உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும். ஸ்திரீயிலிருந்து வரப்போகிற இதுக்கும் அப்புறம் அவருக்கு ஆப்போசிட்டா வரப்போற அந்தி கிறிஸ்து. சரி, வேற ஷினோ you can participate. தெரியல அங்கிள். பிரதீப் இதெல்லாம் கொஞ்சம் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. விஜயா சிஸ்டர் சைலண்டா இருக்காங்க. ஏன்னா அதுக்கப்புறம் சொல்றாங்க அங்கிள், he shall bruise your head and you shall bruise his heel. அங்க கிளியர் ஆயிடுச்சுல, சிங்குலர் தான் இருக்குது. சரி, அப்போ அந்த ஆஸ்பிரிங்ன்றது சிங்குலர் தானா? அப்படின்னு தான் தோணுது. இது அடுத்த சரி, இப்போ இந்த காரியம் சொல்லப்பட்டது அந்த நல்ல அவர் உன் பாருங்க, அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவா. இதுல தான் ரகசியமே இருக்குது. வித்துக்கள் அப்படின்னா பல பேரு, வித்துன்னா ஒருத்தர் தான். அப்ப அந்த ஒருத்தர் மேசியா அப்படிதானே வருதாங்க. இதனுடைய ரகசியம் எங்க இருக்குன்னா பின்பகுதியில, அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய். இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு? அதான் he shall bruise your head and you shall bruise his heel. சரி, bruise-னா என்ன அர்த்தம்? ஒரு காயம், ஒரு காயம். காயப்படுத்துதல். காயப்படுத்துதல். அப்ப யார காயப்படுத்துறாங்க? மேசியா பிசாஸ் சாத்தானுடைய தலையை காயப்படுத்துறாரு. சாத்தான் மேசியாவுடைய காலை
அதாவது கால்னா குதிகால காயப்படுத்தலாம். காயப்படுத்துறாரு. நோ நம்ம நக்குன்னு தான் படிச்சிருக்கிறோம், அத நம்ம கரெக்ஷன் பண்ணியிருக்கிறோம். அதாவது ஏன் நக்குன்னா சில டிரான்ஸ்லேஷன் லிக்குன்னு இருக்கு, ஓகே. அதனால நக்கும் அப்படின்னு. அப்ப யார் யாரை காயப்படுத்துறாங்க? பிரதீப் சொன்னாப்புல பிசாசு தலைய வந்து ஆண்டவர் காயப்படுத்துறாரு, ஆண்டவர் காலை பிசாசு காயப்படுத்துறாரு. ஆண்டவருடைய கால பிசாசை கண்டிப்பா காயப்படுத்த முடியாது. இங்க போட்டிருக்க இது மேபி கரெக்ஷனா இருந்திருக்கலாம். அது கரெக்டா தேவன் சொல்லிட்டாரு, காயப்படுத்துவாரு. அது உள்ளதான் ஒரு ரகசியம் இருக்குது. அந்த கால் அப்படின்றது இந்த பாதப்படி பூமியை காயப்படுத்துறது அந்த ஒரு மீனிங்ல சொல்ல வராங்களா இங்க? பூமி கால அது எப்படி ஆண்டவருடைய காலை பண்ண போட பூமியை எப்படி சொல்ல முடியும்? இல்ல, பாதப்படி பூமி அவரோட பாதப்படி இல்லையா? அது அது ரைட்டு, பாதப்படியில இது காலு. இந்த இடத்துல நசுக்கிறதுன்றது இருக்குது, நக்கிறதுன்றது எது சொல்லுங்க கொஞ்சம். அந்த மண்ணால செய்யப்பட்டனாலயா? மண்ணால செய்யப்பட்டதுனாலயா? மண்ணால செய்யப்பட்டதுனால என்ன என்ன அது மேலதானே அது ஊர்ந்து போகும், பாம்புனாலும் யாருனாலும் அது மீச்சு தானே. கொஞ்சம் அப்சார்பிங்கா இருக்குது இன்னைக்கு செஷன். ரைட். குதிகாலை நசுக்குவாய். குதிகால நசுக்கிறதுன்றது என்ன அர்த்தம்? குதிகால காயப்படுத்துறதுன்றது நேர வாங்க நம்மள சபையை துன்பப்படுத்துறது தானே பிரதர்? இல்ல பதிலுக்கா இருக்க மத்தையோ இருபத்தி 6 அதிகாரம் 68 பாருங்க. 68 பக்கம் 43. மேசியாவே உம்மை அடித்தவன் யார்? அதை ஞான திருஷ்டியினால் எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். 67 68 ரெண்டும். அப்பொழுது அவருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள். சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து, மேசியாவே உம்மை அடித்தவன் யார்? அதை ஞான திருஷ்டியினால் எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். ஏன் அவங்க செஞ்சாங்க அப்படி? ஆஷா ஃபார்ம் வருவாங்களா இப்போ? அவரை தீர்க்கதரிசி என்று கருதினார்கள். அவரை தீர்க்கதரிசி என்று கருதினார்கள். அதனால சரி, வேற யாரானும்? பழைய ஏற்பாட்டுல ஏசாயால சொன்ன காரியங்கள் நிறைவேறுவதற்காக அப்படி பண்ணாங்க. சரி, வேற யாரானும்? இல்ல, என்ன கேள்வி பிரதர் உங்களுது? இந்த மத்தேயு 26 அதிகாரம் 67 சொல்றாங்கல்ல, ஆமா, அது என்ன காரணம்? அப்பொழுது அவருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள், அவர் சிலரை கன்னத்தில் அறைந்து. இன்னத்தினால செஞ்சாங்கன்னாவா? இந்த இது பைபிள் நிறைவேறதுக்கு அந்த மாதிரி வேற நீ வித்தியாசம் என்ன சைலண்டா இருக்காங்க? சாத்தான் அவன் இருதயத்துக்குள்ள புகுந்து இப்படி பேச சொன்னனால தேவன் அதுல இருந்து வெளியே வந்துருவாராங்கிறதுக்காக இருக்கலாம். தேவன் வெளியே வந்துருவாரா? வெளியே வரல. ஆதாமை ஏமாத்தின மாதிரி ஏமாத்தலாமோன்னு சொல்லிட்டு சாத்தான் மூலமா கிரியேட் செய்ய, அவன் மூலமா சாத்தான் கிரியேட் செய்யலாம். வெளியே வந்துறது யார் வெளியே வருவாரு? வெளி வர முடியாது. அப்படியா? சாத்தானுடைய நினைப்பு. மீகா 5 வருது இல்ல பிரதர்? மீகா 5:1 வருது இல்லையா? என்ன கரெக்ட்? வெரி குட்.
இஸ்ரேல் நியாயத்தை கோலினால் கன்னத்தில் அடித்தார்கள். கரெக்ட். ஏன்? ஏன்னா நம்மளுடைய பனிஷ்மெண்ட். சொல்லுங்க சொல்லுங்க. இதெல்லாம் அவர் அடைந்த ஆக்கினின் முகாந்திரத்திற்காக தானே பிரதர்? நான் ஆஷா சொல்லுவாங்கன்னு பார்த்தேன். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அதை பிரபஞ்சத்தை பிரபுக்களில் ஒருவன் அறியவில்லை, அறிந்தவர்கள் ஒருவனும் அறியவில்லை. பக்கம் 228 அங்க வாசம் ரெக்கார்ட் ஆகும். 1 கொரிந்தியர் 228 பக்கம் வாசிங்க. ஏன்டா? அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை, அறிந்தார்களானால் மகிமையின் ஆண்டவரை அவர்கள் மரத்தில் அறைய மாட்டார்களே. எதை 7வது என்ன சொல்றது? உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாய் இருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். அப்போ இதை அவர்கள் அறியவில்லை. அறியாதனாலதான் இந்த மத்த 26, 67 செய்யறாங்க. மூஞ்சில அடிச்சாங்க. புரியுதா பிரதீப்? இது ஏற்கனவே தெரியுது பிரதர். அவங்க அது அறியாதனாலதான் அடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சது. பட் இதுல இன்னும் வேற ஏதோ ஒரு நீங்க எதிர்பார்க்கறீங்கன்றதுனாலதான் கம்முன்னு இருந்தேன். வர அதுதான் இப்போ இவங்க செய்தது. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10ல இருந்து பாருங்க. 21 10ல இருந்து 12 வரைக்கும் பாருங்க. பக்கம் 317. உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். தங்களிலுள்ள மேசியாவின் ஆவியானவர் மேசியாவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின் வரும் மகிமைகளையும் முன் அறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். தங்கள் நிமித்தமல்ல, நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. பரலோகத்தில் இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையாயிருக்கிறார்கள். இது எதை பத்தி சொல்றது? தீர்க்கதரிசி கூட தெரியல. அதான் பாருங்க 11வது பின்பகுதியில ஆராய்ந்தார்கள் இருக்கு. தெரிஞ்சுட்டு ஒருத்தர் ஆராய மாட்டான். ரிசல்ட் வந்த பிறகு ஆராய. தூதர்களுக்கும் தெரியல. இல்ல தூதர்கள் கருத்தாய் பார்த்தார்கள் இருக்கு. தூதர்கள் உற்று பார்த்த நோக்கி பார்த்தாங்க. தீர்க்கதரிசிக்கும் எத்தனையோ எப்பவுமே ஆராயணும்னா ரிசல்ட் வந்துட்டுனா பிறகு ஆராய மாட்டான். சந்தோஷம் அது வரைக்கும் ஆராயும். அப்போ பழைய பாட்டு தீர்க்கதரிசி எல்லாம் கூட தெரியல. தீர்க்கதரிசிக்கு தெரியல, இவங்களுக்கும் தெரியல. யாரு இவர மரத்துல அரைஞ்சவங்க? யார் அவங்க? ரோமர்கள். 8வது என்ன சொல்றது? பிரபஞ்சத்தின் பிரபுக்கள். 1:8 தானே, 2:8 தானே சொல்றது. இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்கள். பிரபஞ்சத்தின் பிரபுக்கள் அதை அடித்தார்கள், அதை செய்தார்கள். ஏனென்றால் அவர் தெரியவில்லை. ஏனென்றால் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம், 3வது 4வது. பக்கம் சொல்லி வசனம் சொல்லுங்க. பக்கம் 247.
எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாய் இருந்தால் கெட்டு போகிறவர்களுக்கே அது மறைபொருளாய் இருக்கும். தேவனுடைய சாயலாய் இருக்கிற மேசியாவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். நல்ல பாருங்க, பிரபஞ்சத்தின் தேவனானவன் என்னப்பட்டான்? பிரபஞ்சத்தின் பிரபுக்களை குருடாக்கி விட்டான். நல்லா ஃபாலோ பண்றீங்களா? பிரபுக்கன்றது என்னத்தை குறிக்குது உங்களுக்கு? அப்போ லார்ட்ஸ் ஆஃப் திஸ் எர்த், ஸ்மால் எல். ஓகே ஓகே ஓகே, அப்படிதான் அங்க இருக்கு. இங்கிலீஷ்ல அப்படிதான் இருக்கும். பிரதீப், இங்கிலீஷ்ல அப்படிதான் இருக்கு. ஓகே, 1 Corinthians 8. 2 Corinthians. 1 Corinthians. Rulers or lords. இப்போ இந்த பிரபஞ்சத்தின் பிரபுக்களை என்ன பண்ணான்? பிரபஞ்சத்தின் தேவனானவன் குருடாக்கிட்டான். அப்போ இந்த காரணம் எல்லாம் யார்? இந்த காரியத்தெல்லாம் யார் காரணம்? சாத்தான் தான். இதோ இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், எவனுக்கும் எனக்கு அவனுக்கும் ஒண்ணு இல்லைன்றார். 12 யோவான் 12 இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்படுகிறான் சொல்றார். அது போறதுக்கு முன்னால இப்போ ஆண்டவர் மரத்தில அறையப்பட்டது, அதற்கு காரணம் யாரு? சாத்தான் தான். அதை இவங்கெல்லாம் தூண்டி விடுறான். எம்பாடிமெண்ட் ஆஃப் சேட்டன். எம்பாடிமெண்ட் ஆஃப் சேட்டன், சேட்டனிக் பவர். அப்போ இவங்களை தூண்டி விட்டு சாத்தான செய்யறான். அப்போ ஆண்டவருடைய காலை அங்கே நசுக்க வைத்தது யாரு? சாத்தான் தான் செய்யறான். அந்த செஞ்சதுனால என்ன ஆறு? ஆண்டவர் என்ன ஆறாரு? ஆண்டவர் என்ன தலையை நசுக்கிறாரு. இல்ல, ஆண்டவர் என்ன ஆனாரு? மரித்தார். இங்க ஆண்டவர் என்ன பண்ணாரு? மரித்ததுனால ஆண்டவர் மரித்தாங்க என்ன ஆன பாருங்க. சாவுக்கு அதிபதியாகிய சாத்தானே. God bless you. எபிரேயர் 2 அதிகாரம் 14 இருந்து பாருங்க. எபிரேயர் 2 14 15. ஜீவகாலம் மரண பயத்தில் இருந்த பக்கம் 299. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். இப்போ ஆண்டவரும் மரித்தார். எந்த நாள? பிசாசு செஞ்ச காயத்தினால. ஆனா இவர் அடைந்த காயத்தினால பிசாசு என்னானா? நசுக்கப்பட்டான். தலை நசுக்கப்பட்டது. என்ன அழிக்கப்பட்டானா? அழிவு வந்துச்சு அவனுக்கு. அழிவு வந்துச்சு. அழிக்கும் படிக்கும் தான் இருக்கு. ஏற்கனவே வாசிச்சமே வெளிப்படுத்தல் பிசாசு மரணத்துக்கு அதிகாரியா வெளிப்படுத்தல் 12:9 வாசிச்சமே. மரணத்துக்கு அதிகாரியான அதுதான் பழைய பாம்பாகிய பெரிய வருஷமும் தள்ளப்பட்டது. சொல்லுங்க. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குற பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுச்சற்பம் தள்ளப்பட்டது. வானத்திலே அதற்கு இடம் இல்லாமல் போயிற்று.
அப்போ பிசாச அவர் ஜெயிக்கிறாரு. அங்க பிசாச கொல்லல, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டார்னு இருக்கு. 1 யோவான் 3:8. பிசாசின் கிரியை, பிசாச கொன்னுடல, பிசாசின் கிரியைகளை. அப்போ கிரியைகளை அழிக்கும்படிக்குன்னா இங்க பாருங்க, வெளிப்படுத்து 12 பாருங்க, 12-13 ரெண்டுமே 12 13 பாருங்க. பக்கம் 344. ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களே களி கூறுங்கள், பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். வலுச்சர்ப்பமானது தான் பூமியிலே தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரீயை துன்பப்படுத்தினது. இப்போ அவன் பரலோகத்தை தள்ளப்பட்டான். எப்போ? ஆண்டவர் கிரயம் கொடுத்தவனால. அப்ப ஆண்டவர் ஜெயித்தாரு, அதனால அவன் தள்ளப்பட்டான். அப்ப இனிமே அவனுக்கு ஆக்சஸ் கிடையாது. யோபு காலத்துல ஆக்சஸ் இருந்தது. வரப்படுறீங்களா? அதாவது அப்படின்னா இப்ப சாத்தான் வந்து தேவன்கிட்ட கிட்ட போய் இது பண்ணாது, நமக்கு ஆப்போசிட் பண்ணாது. அப்போ வந்து அக்யூசர். ஆமா, இப்ப கிடையாது அது மாதிரி. அக்யூசர் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் இன் ஹெவன். ஆமா, இப்ப கிடையாது இல்ல பிரதர். இப்ப முடியாது, தாழ தள்ளப்பட்டான். ஓகே ஓகே. அவன் எங்க கிரியை செய்யறான்? பூமியில தான் கிரியை செய்யறான். அப்ப ஆண்டவர் கல்வாரியில கிரயம் கொடுத்தது. பட் அல்டிமேட்டா சாத்தான் சாக போறான். இப்ப ஜெயித்தாரு, ஆனால் சாத்தான் இன்னும் சாகவில்லை. தலையை நசுக்கினார் என்பதுக்கு என்ன மீனிங் வரும் பிரதர்? ஏன்னா அவர் வந்து ஜெயித்தாரு, அழிக்கலன்னு தானே அவர் சொல்றீங்க இப்போ? ஆமா, நான் வேதம் சொல்றேன். வேதம் சொல்லுது. அப்ப தலையை நசுக்கினார்ன்றது இந்த அத்தாரிட்டி எல்லாம் அழிச்சிட்டாரா? அப்படிதானே வரும் அப்போ? ஏன்னா சாத்தான ஒண்ணு அழிக்கலன்னு தானே வருது நமக்கு வார்த்தை. அந்த மீனிங் கேக்குறாப்போ நீங்க சொல்ற மாதிரி தள்ளப்பட்ட அதோட மீனிங் கேக்குறீங்க. தலையை நசுக்கிட்டாருன்னு இருக்குல்ல, அது நசுக்கிட்டாரு இல்ல, இப்ப இல்லையா? கண்டிப்பா நசுக்கிட்டார். ஒரு வித்தியாசம். இப்ப அவன் வந்து ஆண்டவர் காலை நசுக்கினான், அதனால என்னாச்சு? அவருக்கு மரணம். அந்த மரணத்தினால அவர் என்ன பண்ணிட்டாரு? இவனோட கிரியைகளை தள்ளிட்டாரு கீழே. அங்க கிரியை ஆண்டவர் ஒரு கேள்வி பிரதர், ஆண்டவர் மரணத்தை அந்த கிரயம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவன் தள்ளப்பட்டானா? ஆமா, அதுக்கு முன்ன போயிட்டு வந்துட்டு வந்திருக்கான். ஓகே. யோபு டைம்ல வந்து அங்க போய் நின்னு குற்றம் சாட்டினா, ஆனா இப்போ அதுக்கு அந்த சான்ஸ் கிடையாது அவனுக்கு. ஆண்டவர் மரித்து உயிரோட எழுந்ததுனால அந்த சான்ஸ் இல்ல அவனுக்கு. அதுக்குதான் அது வலுச்சர்பமானது தான் பூமியிலே தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரியை துன்பப்படுத்தினது. வெளிப்படுத்தல் 1:18 என்ன சொல்றாரு? 1:12 வந்து 18 இல்லையே, ஒன்னா மரித்தே சதா காலங்களும் உயிராக. வசனம் முழுக்க சொன்னா நல்லா இருக்கும். பக்கம் வந்து மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவராய் இருக்கிறேன். அதான் முக்கியம். மரணத்துக்கும் பாதாளத்துக்குரிய திறவுகோலோட. எவரே 2:14 என்ன வாசம்? மரணத்துக்கு அதிகாரியாகிய ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்து அதிகாரி, மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசானவன் நாங்க பாக்குறோம். அப்போ ஆண்டவர் மரித்து உயிர் தெழுந்ததுனால, நான் மரித்தேன் இப்போது உயிர் தெழுந்து சதா உயிரோடு இருக்கிறேன், அதனால எனக்கு என்ன வந்துருது? திறவுகோலை உடையவனா இருக்கிறேன். அதிகாரம் அவன்கிட்ட இருந்தது, அது இப்ப இவர் கைய வந்தாச்சு. அப்போ இவர் யாரெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணாரோ அவங்க எல்லாம் பரலோகத்துக்கு போவாங்க.
இவர் யாருக்கெல்லாம் ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாரோ கீழே போங்கன்னு அவங்க எல்லாம் போவாங்க. புரியுதா? பாருங்க, அதாவது யோவான் 5ஆம் அதிகாரம் 22வது பாருங்க. 22 இல்ல, ஒரு நிமிஷம், 24 நினைக்கிறேன். இல்ல 5:22 தான். 5:22 பக்கம் 131. அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். அவ்வளவுதான். அப்ப இவர் என்ன ரெக்கமெண்டேஷனோ அதான் பிதா செய்வார். இப்போ உலகத்துக்கு முன்னால ரைட்டு, இப்ப ஆண்டவர் பிறந்தப்ப பாருங்க, லூக்கா 2ஆம் அதிகாரம் 13-14 வாசிங்க. பக்கம் 79. அந்த கணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். 3 காரியம். உன்னதத்துல தேவனுக்கு மகிமை. ஏன் இது? அனிடாஸ் சொல்லுங்க. ஏன்னா தன்னுடைய குமாரன் தன்னுடைய இதை நிறைவேற்ற போறாருன்ற இத சந்தோஷத்தினால அவர் அங்க மகிமை. சரி, வேற மத்தவங்க யாரும் பார்த்து உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை. அனிடாஸ் சொல்லுங்க. சிஸ்டர் புரியல. ஆண்டவர் பிறந்தாரு சார். பிறகுறப்ப பரமசேனை எல்லாம் இறங்கி சொல்றாங்க, உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும் பூமியில சமாதானமும் ஏன்? ஏன்னா தேவன் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேற்றனால. உன்னதத்துல என்ன ஆச்சு? அவன் கீழே அவன் விழுந்துட்டான், அவன் கீழே விழ போறான். உன்னதத்துல என்ன ஆச்சு? நான் வானங்களுக்கு மேலாக உன்னதமான ஏற வேணுமா? அவன் என்ன ஏற முடியாது. அப்போ இவர் பூமியில வந்ததுனால அவரோட காரியம் முடிய போறது. அதனால உன்னதத்துல தேவன் மகிமைப்படுகிறார். அத்தனை அவர் சிருஷ்டிப்புகள் எல்லாம் அவரை மகிமைப்படுத்தும். அதிகாரி அல்ல, இவர் நீதியாய் நியாயம் செய்கிற தேவன். புரியுதா? அனிடாஸ் புரியுதா? புரியுது. அப்போ உன்னதத்துல தேவனுக்கு மகிமை, பூமியில சமாதானம். இவர் வந்ததுனால சமாதானம். மனுஷன் மேல் பிரியம். முதல்ல மனுஷன் நான் உண்டாக மனசாவப்பட்டேன்றார். எங்க? 6ஆம் அதிகாரத்துல. அப்ப இதெல்லாம் பண்ணிட்டு கடைசியில மனுஷன் பிரியம் இருப்பானா? ஆண்டவர் அந்த கிரயத்தை கொடுக்கறனால தான் மனுஷன் மேல பிரியம். எல்லாம் மனுஷன் மேல பிரியமே கிடையாது. ஆனாதான் குமாரன் யாரெல்லாம் ரெக்கமெண்ட் பண்றாரோ அவர்களாம் தான் அவர் பிரியமா இருப்பார். அப்ப இந்த பூமியிலே சமாதானம் இன்னும் இல்லவே இல்லை. பிறகு அது எப்படி? இப்ப எங்க சமாதானம் இருக்கு? இல்லையே, அததான் சொல்ல வரேன். ஆமா, இது சம்பவிக்க போறோம் 1000 காலத்துல நடக்க போறத பத்தி சொல்லியிருக்காங்க. பூமியிலே சமாதானம். அவரை பற்றி கொண்டிருக்கிறவங்களுக்கு சமாதானம் உண்டு. உண்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனித உடையவன் உண்மையை நம்பி அவருக்கு அவரை பற்றி அவளை அப்படி இல்ல. மல்கியா 3ஆம் அதிகாரம் 2 வசனங்களை பாருங்க. முதல் 2 வசனங்கள். பக்கம் 1105.
இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் யாவே தேவன் சொல்லுகிறார். ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார்? அவர் புடமிடுகிறவனுடைய அக்கினியை போலவும் மன்னாருடைய சவுக்காரத்தை போலவும் இருப்பார். இதுல என்ன தெரியுது? அவரோட வருகையை பத்தி சொல்லு. முதல் வருகையை பத்தி சொல்றாரு, இரண்டாவது வருகையை பத்தி சொல்றாரு. புரியுதா? புரியுது பிரதர். அதே மாதிரி சகரியா 9 அதிகாரத்தை பாக்குறோம். சகரியா 9:9 இருந்து 11 வரைக்கும் 10 9 10 சகரியா 9:9-10 பக்கம் 1098. சீயோன் குமாரத்தியே மிகவும் கலிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டி ஆகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். நடந்துட்டா இல்லையா? நடந்துச்சு. எப்ராஹிம் நின்று ரதங்களையும் எருசலேம் நின்று குதிரைகளையும் அற்றுப்போக பண்ணுவேன். யுத்த வில்லும் இல்லாமற் போகும். அவர் ஜாதிகளுக்கு சமாதானம் கூறுவார். அவருடைய ஆளுகை ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லைகள் பரியந்தமும் செல்லும். அப்ப இப்ப சமாதானம் வந்துட்டா இது இரண்டாவது வருகை தான். புரியுதா? சரி, டைவர்ட் ஆயிடுச்சு டாபிக். இப்போ ஆண்டவர் இவனுக்கு கொடுத்த ப்ளோனால அவன் என்ன பண்ணிட்டான்? கீழே தள்ளப்பட்டான். கீழே தள்ளப்பட்டப்ப வெளிப்படுத்த 12 என்ன வாசிக்கிறோம்? கோவமா வரான். 13 தான் பூமியில தள்ளப்பட்டதுனால பிள்ளையை ஸ்திரீயை துன்பப்படுத்தணும். வலுச்சற்பமானது தான் பூமியிலே தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரீயை துன்பப்படுத்தினது. அந்த ஆண் பிள்ளை பெற்ற ஸ்திரீ யாரு? நாமதான். தேசம். நாமதானே பிரதர்? சபை. தேசம். ஏன்னா இந்த ஸ்திரீ தான் மரியாள்னு சொல்லி ரோமன் கத்தோலிக் சொல்லுவாங்க. சொல்லிட்டாங்க. இந்த ஸ்திரீ யாரு? இஸ்ரேல். இஸ்ரேல் என்ன தேசம்? ஏன்னா அங்க 12 அதிகாரம் 1 பாருங்க, 1-2. அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தால் அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடமும் இருந்தன. அவள் கர்ப்பவதியாயிருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். 4வது வசனத்தின் பின்பகுதி. அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலுச்சற்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. சகல ஜாதிகளையும் இருப்புக்கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றால் அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்தினிடத்திற்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டது. ஸ்ரீயானவள் வனாந்திரத்திற்கு ஓடி போனால் அங்கே ஒரு நிமிஷம் ஸ்ரீயானவள் வனாந்திரத்துக்கு ஓடி போனாள். இந்த ஸ்ரீ மரியாதை இருந்தா மரியாதை வனாந்திரத்துக்கு ஓடி போனாளா? சொல்றாங்களே, யோசிக்கணும்ல. அப்ப இந்த ஸ்திரீ யாரு? இஸ்ரேல் தேசம். 13வது வசனம் என்ன சொல்லுது? வலுச்சற்பமானது தன் பூமியிலே தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரீயை துன்பப்படுத்தினது. அப்போ யார் அதை துன்பப்படுத்துறது? இஸ்ரேல் மக்கள், யூத ஜனங்களை இஸ்ரேலை துன்பப்படுத்துறது. இப்போ அப்ப வலு சர்ப்பம் சொல்றாரு அந்த இது பார்த்த ஆதியா 3வது அதிகாரத்துல, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும்
அந்த அவள் வித்துன்றது ஒருமையா இருந்தால் அது ஆண்டவர், உண்மையான வரப்ப அதனால கால் சொல்றாரு கால். அப்ப அவர் அடிச்சு உள்ள நடந்து போயில நம்ம ஊருக்கும் உண்டு. அது சொல்லுங்க. அவர் உன் குதிகாலை நசுக்குவார் இருக்கு. கண்டிப்பா ஒருமை இருக்கிறப்ப அது ஆண்டவருக்கு பொருந்தும். ஆனால் அங்கே பன்மையாகவும் இருக்கிறது. பன்மை என்னன்னா கால்ன்றது அவர் காலம் மாத்திரம் இல்ல, பச்சை மரத்துக்கே வேலை செய்ய பட்ட மரத்துக்கு செய்ய மாட்டார்கள் சொல்றாருல்ல. அவரோட அடிச்சுவடில் நடக்கிற எல்லாருக்கும், அவர் அடிச்சுவடில் நடக்கிற நம்ம அனைவருக்கும் அந்த உபத்திரவம் உண்டு, பாடுகள், அந்த பாடுகள் உண்டு. அதான் அவரோடு கூட பாடுகள் சகித்தோமானால் அவரோடு ஆளுகை செய்வோம். எதுக்காக அவர் பாடுபட்டார்? சத்தியத்திற்கு தான் பாடுபட்டார். சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்கவே வந்தேன். அப்போ உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அப்போ ஸ்திரீயோட வித்துன்னு பாக்குறப்ப யாரெல்லாம் ஸ்திரீயோட வித்துன்றது பன்மையில பாக்குறப்ப யாரு? எல்லாரும் தான். சொல்லுங்க. பன்மையில பாக்குறப்ப யாரு? எல்லாரும் தான். எல்லாரும் தான். எல்லாரும் தான். 12 கோத்திரங்களும் இல்ல இல்ல எல்லாருக்கும் தான். எல்லாருக்கும் யாரு? எல்லாருக்கும். வெரி குட். எல்லாருக்கும் யாரு? தேவனை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசிக்கிறோம், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள். ஸ்திரீ ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 20ஆவது வசனம் சொல்லுங்க பாருங்க. ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் அவள் ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானவள். இங்கிலீஷ்ல வாசிங்க. And Adam called his wife's name Eve because she was the mother of all living. All living. அப்போ இந்த சந்ததியில வந்தவங்க எல்லாரும் உலகத்துல இருக்கிறாங்க. ஆனா இதுல யாரெல்லாம் சத்தியத்துக்கு சார்ந்து இருக்கிறாங்களோ அவங்க ஸ்திரீ மித்து. சத்தியத்துக்கு எதிராக இருக்கிறவங்க பிசாசு மித்து. பிரபஞ்சத்து பிரபுக்கள்லாம் எப்படி எங்க வர்றாங்க? பிரபஞ்சத்து தேவன் எடுக்கிறாங்க. புரியுதா? உங்கள் பிசாசு நான் உங்களுடைய தேவனாலே உங்க தேவனுடைய 34வது வசனம் பாருங்க. மத்தேயு 3ஆம் அதிகாரம் பக்கம் 18. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 7ஆவது வசனம் முதல்ல வாசிங்க. பக்கம் 5. பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞான ஸ்நானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? யார் பார்த்து சொல்றாரு? சதுசேயர் அநேகர். லூக்கா 20ஆம் அதிகாரம் 23ஆவது வசனம். 23ஆவது வசனம் பாருங்க. 21ல இருந்தே வாசிங்க. 21 பக்கம் 114. அவர்கள் வந்து, போதகரே, நீர் நிதானமாய் பேசி உபதேசிக்கிறீர் என்றும் முகதாட்சியம் இல்லாமல் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறீர் என்றும் அறிந்திருக்கிறோம்.
ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டார்கள். அவர்களுடைய தந்திரத்தை அவர் அறிந்து, நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள்? ஒரு பணத்தை அவர்கள் அவருடைய தந்திரத்தை அவர் அறிந்து, இவங்க எல்லாம் யாரு? பரிசேயர் சதுசேயர். அவர்கள் தந்திரத்தை அவர் அறிந்து. இந்த தந்திரம் எங்க வந்தது? ஆதியாகமம் 3:1 என்ன சொல்லுது? ஏவாள தந்திரமாய் வஞ்சித்தார். ஆதியாகமம் 3:1 இல்ல வசனம் வாசிங்க ப்ளீஸ். தேவனாகி யாவே உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாய் இருந்தது. இந்த தந்திரத்துல இருந்தா இவங்க வராங்க. அதனால இவங்களை விரிம்பாம்பு குட்டிகள். புரியுதா? அவன் விரியன் பாம்பு. அவனால் ஏவப்பட்டு அவனால் தூண்டப்பட்ட அவன் யாரு? பிரபஞ்சத்தின் தேவன். அப்ப பிரபஞ்சத்தின் பிரபுக்கள் யாரு? அவனால் தூண்டி விடப்பட்டவர்கள். அவங்களாம் பாத்தீங்கன்னா அவன் விரியன் பாம்பு, இவன் விரியன் பாம்பு குட்டிகள். வர மாட்டேங்களா? புரியுதா? புரியுதா? அப்போ இங்க இந்த வித்துன்னு சொல்லப்பட்டிருக்கிறது வார்த்தையை கேட்கிறவங்களுக்கும் வார்த்தையை எதிர்மறையா உள்ளவங்களுக்கும் உண்டான பகை. எக்ஸாக்ட்லி. யூதனானாலும் சரி, கிரேக்கனானாலும் சரி, யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொள்கிறார்களோ, கீழ்ப்படுகிறார்களோ அவர்களெல்லாம் சபைக்குள்ளார். கிறிஸ்துவ தேவதலன். ஆமா. இப்போ அதனால ஆண்டவருக்கு ஒரு பாடு, அதே போல உலகத்துல இருக்கிற நமக்கும் ஒரு பாடு. அந்த பாடு எப்படி இருக்கலாம்? மரணம் கூட வரலாம். சோர்ந்து போகவே கூடாது. அவருக்கு மரணம் வந்தது, நம்முடைய எஜமானுக்கு மரணம் வந்தது, நம்முடைய தலைவருக்கு மரணம் வந்தது. ஆனா தேவன் விட்டாரா? விடல. அப்ப அவரை நாம் சார்ந்திருக்கும் போது தேவன் அவரை எப்படி எழுப்பினாரோ நம்மையும் தம்முடைய வல்லமையினால எழுப்புவார். எப்போ? அவர் பிதாவின் எப்பயும் செய்யறாருப்படினால தேவன் அவரை கைவிடவில்லை. அதே போல நாமும் பிதாவின் சித்தத்தை செய்யறவர்களா இருப்போமாகில் தேவன் நம்மை கைவிட மாட்டார். என்ன ஆனாலும் சரி, மரணமே ஆனாலும் சரி, தேவன் நடத்துதலுக்கு நம்ம அழகா விட்டு கொடுக்குறப்ப அது நன்மையா இருக்கும். எசேக்கியா ராஜா ரொம்ப நல்ல ராஜாவா இருந்தார். கூப்பிட்டாரு. கூப்பிட்டு என்ன சொன்னாரு? உன் வீட்டை ஒழுங்குபடுத்த, நீ மறிக்க போற. உன்னை என்ன சொன்னாரு? அவரு திரும்பி கொண்டு அழறாரு. அழுத உடனே நம்ம அப்பா தான் இருக்கிறாரு. அழுத உடனே என்ன மனசு இறங்குறாரு. 15 வருஷம் கூட்டுறாரு. ஆனா என்ன ஆச்சு? அதனால என்ன ஆச்சு? அந்நிய ராஜாவை எல்லாத்தையும் உள்ள திறந்து காமிச்சாங்க. மனசே பிறந்ததுனால அவன் அந்த 15 வருஷம் எக்ஸ்டென்ஷன் இல்லாம தான் மனசை பொறுத்திருக்க மாட்டான். மனாசை செஞ்சதுனால்தான் அந்த குற்றமற்ற ரத்தத்தை நான் மன்னிக்க சித்தமா இல்லைன்னு சொல்றாரு. 2 ராஜாக்கள் 22 எருசலேமே நான் மன்னிக்க சித்தமா இல்லைன்ற. ஏசாயாவை வாளால கொன்னான். அப்புறம் மனமாறினான். ஆனா என்ன ஆச்சு? ரத்தம் சிந்தப்பட்டதில்லை. அப்போ தேவன் என்ன சொல்றாரோ அப்படியே விட்டு கொடுத்துடணும். அது திரைக்கு பின்னால் நமக்கு மகிமையா இருக்கும். நம்ம இந்த பூமியில கஷ்டப்படுவோம், கஷ்டப்படுற மாதிரி கொஞ்சம். ஆனா மகிமையின் கிரீடம் நமக்கு அங்க கொடுக்கப்படும். அதான் சர்வ எல்லா உயிர் தந்த பசுவானுக்கு எல்லாம் மத்தியில ஒரு கணத்தை கொடுப்பார். மகனே மகளே, நீ நாமத்தின் நிமித்தம் உன் ஜீவனை விட்டாய், நீ பார்த்து கஷ்டப்பட்டாய், அதனால உனக்கு ஒரு கிரீடம். ஜீவனை விட்டவர்களுக்கு இன்னும் மகிமையான கிரீடம். யோசிச்சு பாருங்க. நம்ம சோதனைகள்ல சோர்ந்து போய் மரணம் ஆனாலும் சரி, அனனியா மிஷாயேல் என்ன சொன்னாங்க? ஏங்க யோபு என்ன சொல்றாரு? என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கு. அப்ப என்ன நடந்தாலும் சரி, நமக்கு
2 பேர் இருக்கிறார், தேவன் ஆண்டவர். என் சரீரத்துல வியாதியா, இல்ல மன உளைச்சலா, இல்ல நீ வேலை தளத்துல பிரச்சனையா, எதா இருக்கட்டும், பிரச்சனைக்கெல்லாம் நாயகர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் உயிர்த்தெழுந்தார், மரித்து உயிர்த்தெழுந்தார், பிரச்சனை எல்லாம் மேற்கொண்டார். சொல்றாருல, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக சொல்றாரு. என்ன சொல்றாரு? இந்த உலகத்துல உங்களுக்கு ஒருத்தனம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். அப்ப ஜெயித்தவரோட நாம் ஐக்கியப்பட்டிருப்போமானால் தேவன் அவரை எப்படி தூக்கினாரோ அதே போல நம்மையும் தூக்குவார். அப்போ இதில் தான் நம்ம உறுதியா இருக்கணும். அப்போ உன் வித்துக்கும் அவன் வித்துக்கும்ன்றது சிங்குலரும் கரெக்ட், ப்ளூரலும் கரெக்ட். சிங்குலர்ன்றப்ப கலாத்தியர் 3:16 சொல்றாரு, அந்த சந்ததி கிறிஸ்துவே. அப்போ கிறிஸ்து தான் வந்து அதை செய்யறாரு. ஒரே ஆளா அந்த ப்ராமிஸ்ட் காஸ்பல், இந்த ப்ராஃபசைஸ்ட் காஸ்பல் அதை நிறைவேற்றினது யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதுல சந்தேகம் இல்லை. ஆனால் அவரோடு கூட ஐக்கியப்பட்டு அவரோட பாடுகளில் ஐக்கியப்பட்டு நமக்கும் அவருக்கு ஏற்பட்ட போல பாடுகள் உண்டு. அந்த பகை உண்டாக்குவேன். எப்படி பிசாசு அவரை துன்பப்படுத்தினானோ அதே போல நம்மையும் துன்பப்படுத்துவான். எப்படி துன்பப்படுத்துவான்? வசனத்தின் மூலமா தான். இல்ல, ஒருவனுக்கு அவன் வீட்டாரே சத்துரு, வீட்டிலேயே கலாட்டா நடக்கும். எங்க பிசாசு எங்க பூர்வானே தெரியாது. ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். சில நேரத்துல பெருமையை கொடுப்பான், சில நேரம் ஏதாவது கோபத்தை கொடுப்பான். நம்மள அறியாம எழுந்து போய் ஒரே செகண்ட் தட்டி போடுவோம். ரொம்ப அதான் தேவ ஞானத்தை பெற்றாதான், இல்லைன்னா அதுவே நம்ம பதறிடுறோம். அதனால அனுதினமும் மனுதினமும் அவர் சமூகத்துல, தேவனே என்னால முடியல, என்னால் முடியாது, ஆனால் உங்களுடைய ஆவியினால் முடியும். அந்த ஆவி உள்ள வரப்ப ஞானத்தின் ஆவியை நாம் பெற்றுக்கொள்ளும் போது, அதான் ஏசாயா 11 சொல்றார், ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனை அவர் மேல் தங்கி இருப்பார். அதனால்தான் அவரை வந்து சீன்றாங்க. நீ தேவனுடைய குமார் தான், மரத்திலிருந்து இறங்கி வா. தேவனுடைய குமார் தான் சொல், நான் தேவனுடைய குமார் என்ன நினைச்சிட்டா, உன்னை சிஷ்யத்தானே நான் தான் சொன்னாரா? சொல்லிட்ட காரியம் கெட்டு போயிருந்து நமக்கு பிசாசு உஸ்பத்துவான். அப்ப நம்ம பதறியத்துல வார்த்தையில பேசும். அந்த வார்த்தை பேசுறப்ப எதிர்பார்த்த இன்னும் பாவம் இன்னும் அதிகமாகும். அவர் வாய் பேசாம இருந்தார். ரொம்ப கஷ்டம். ஆனா கிறிஸ்துவை நாம் நினைத்துக் கொள்ள வேண்டிய தெரியுமா? நம்ம அந்த நேரத்துல உபத்திரம் உண்டு. அப்போ இதை அவர் கல்வாரியிலே நமக்காக செய்தார். கல்வாரியிலே அவனுடைய தலையை நசுக்கினார். ஆனால் அவர் கல்வாரியிலே செய்த அந்த காரியத்தை அவர் என்னைக்கு செஞ்சார்? அத பஸ்கா அன்னைக்கு செஞ்சார். பஸ்கா அன்னைக்கு செய்யறாரு அத கல்வாரியில. அதனாலதான் அந்த பஸ்கா எப்ப சாப்பிடணும்? சாயங்கால வேளையில. இன்னைக்கு ஒரு ரகசியத்தை தெரிந்து கொள்ளுங்கள். சாயங்கால வேளையில ஏன் இந்த செயலை நியமிச்சார்? ஏன் சாயங்கால வேலை நியமிச்சார்? அவங்க எகிப்துல இருந்து வருது. யாத்திராகமம் 12 பாக்குறோம்ல, காலையும் இதுவும் முடிந்து ஒரு நாள் முடிகிறதுன்னு கணக்கு வருது. அதுவா? ஒரு நாள் கணக்கு முடியுதுன்னு சொல்லியிருப்பார்ல. கடந்து போகணும்ன்றதுக்காக பாவத்தின் அடிமைதனம், பாவத்துல அடிமைதனத்திலிருந்து இருக்கிற அந்த இருள், அதனாலதான் அவர் ராத்திரி அங்க கடங்க போய்க்கிறார். பிரதீப் தெரியல. அப்பதான் யாரும் வெளியே வராம இருப்பாங்க அப்படின்றதுக்காக.
யாத்திராவும் சரி வேற, சரி ரைட்டு. எல்லாம் சேர்ந்து ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துவாங்க. ஒரு தேவ ரகசியம், என்ன தேவன் மகத்துவமான இருப்பாரு. குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகி யாவே தேவனுடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். என்ன திரும்ப அப்பொழுது படிங்க, கிளியரா இல்ல. பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய யாவே தேவனுடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். இங்கிலீஷ்ல வாசிங்க. பகலில் குளிர்ச்சியான வேளை, இங்கிலீஷ்ல வாசிங்க. And they heard the sound of Yahweh God walking in the garden in the cool of the day. Better translation. Jesus said. பகல் தான் இருக்குது பிரதர். Cool of the day. Cool of the day எப்போது? அதிகாலை. சாயந்தரம் தான் பிரதர். சாயங்காலம். அப்ப ஏன் இங்க பகல் முடிஞ்சு 6ல இருந்து அப்ப சாயங்கால வேளையில இந்த சம்பவம் ஆதாம் எங்கன்னு கேக்குறாரு. அப்போ பதில் வருது. அப்போ பதில் வர்றப்ப சாயங்கால வேளையில தான் சொல்லுகிறார். அப்போ தீர்க்கமாய் சொல்லப்பட்ட அந்த காரியம் ஆண்டவர் கரெக்டா அதே சாயங்கால வேளையில தான் நிறைவேற்றினார். ஃபாலோ பண்றீங்களா? இங்க பகலில் இருக்க பிரதர். தமிழ்ல பகலில் இருக்க. அதான் பகல் சிஸ்டர், சாயங்காலம் பகல் முடியறது இல்லையா? காலையில வராது. ஓகே ஓகே, அது ராங் அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ ஓகே. அப்ப சாயங்கால வேளையில சம்பவித்த இந்த காரியத்துல சாயங்கால வேளையில தேவன் தீர்க்கமா சொல்றாரு. அந்த தீர்க்கத்தை, அந்த தீர்க்க தரிசனத்தை சாயங்கால வேளையில ஆண்டவர் நிறைவேற்றார். Hallelujah. Amen. Hallelujah. Are you rejoicing? சாயங்கால வேளையில அப்படியே அப்பா சொன்னத அப்படியே புத்திரன் நிறைவேற்றார். வேற எந்த நேரத்திலும் இல்லை. அனிடஸ் ஃபாலோ பண்ணீங்களா? அப்போ அதனாலதான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். அப்ப அந்த சாயங்கால வேளையில தான் அந்த பஸ்காவை ஆசரிக்கணும். என்னைக்கு? வருஷத்துல ஒரு தடவை ஆதி மாதம் 14ஆம் தேதி சாயங்கால வேளையில ஆசரிக்கணும். அதுதான் யாவே தேவனின் பந்தி. பாருங்க தேவன் எப்படி திட்டம் போடுறாரு. அதுல குமார் எப்படி அவரோட இசைந்து அதை செய்யறார். தேவன் சொல்றாரு, இவர் செய்யறாரு. He is the planner, he is the executor. He is the author, he is the executor. Or the perfecter. Author and the perfecter of our faith. அப்ப அங்கிள் அந்த பாஸ்ஓவர் மீல்னு காஸ்பல்ஸ்ல வருது. பாஸ்ஓவர் அந்த டிசைபிள்ஸ் கேக்குறாங்க, வேர் ஷால் வி ப்ரிப்பேர் த பாஸ்ஓவர் மீல்னு. அது என்னைக்கு வருது? அப்போ அன்னைக்குதான் கரெக்டா அன்னைக்குதான். அதாவது அன்னைக்கு அது வந்து டேயோட பிகினிங். அந்த நைட் வந்து டேயோட பிகினிங். ஆமா. அடுத்த காலையில அவரு எடுத்து கொள்ளப்படுற மீன்ஸ் கைப்பா அண்ணா கிட்ட கொண்டு போக போறாரு. அதுக்கப்புறம் அந்த பொழுது முடியும் போது, அந்த நாள் முடியறதுக்குள்ள நைட்டு முழுக்க பிரதான ஆசிரியர் ட்ரையலு, பிறகு அந்த பாடாளர்கள் அடைச்சு வச்சு காலையில கொண்டு போய் இது பிலாத்திட்ட இது வாங்கிட்டு பர்மிஷன் வாங்கிட்டு இது பண்றான். நாள் முழுக்க இந்த டே டைம் எல்லாம் இது பண்ணிட்டு. இல்ல அது ஓகே, அன்னைக்குதான் அவர் இது பண்ணப்படுறாரு. அப்ப பஸ்கா அன்னைக்கு அவர் தேவாட்டுக்குட்டி அடிக்கப்படுறாரு. ஆமா. அப்ப ஆனா அந்த அந்த நாள் தொடங்கின அந்த இரவு அவரு உட்கொள்ளுற அந்த உணவு என்னது? அப்போ சீசர்களோடு அவர் சீசரோடு பண்ணலையே, அவங்களாம் கொடுத்தாரு, அவர் சாப்பிடலையே. இல்ல ஃபர்ஸ்ட் அதை சாப்பிட்ட பிறகு தானே கொடுக்கறாரு பிரதர். பஸ்காவை சாப்பிட்டுட்டு தானே அப்புறம் போஜனம் பண்ணின பின்பு என்ன கேக்குறீங்க?
இல்ல அவர் போஜனம் பண்ணின பின்பு அப்புறம் தான் அந்த அப்பத்தை எடுத்து பிட்டு கொடுக்குறாரு. அவங்க என்ன கேக்குறாங்கன்னா பஸ்காவை ஆசரிச்சதுக்கு அப்புறம் தானே அந்த சம்பவம் நடக்குது. அப்ப எப்படி பஸ்கா அன்னைக்கு அடிக்கப்பட்டாரு? அதான் uncle, அதான் அது கேக்குறியா? அதுக்கு முன்னாள், அந்த டைம் முன்னாடி தானே ஆசரிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாள். ஏன்னா பஸ்கா அன்னைக்கு அவர் அடிக்கப்பட்டாகணும். அது கேக்குறியா? ரைட். அதுக்கு முன்னாள். ஏன்னா அவன் பஸ்கா அன்னைக்கு அவர் அடிக்கப்படணும். அதனால அப்போ அவர் என்னன்னா இல்ல அவரு இல்ல அப்ப அவரு அந்த பஸ்காவை முன்னாடி அனுசரிக்கிறார்ல. ஏன்னா அவர் கல்வாரிக்கு போயாகணும். அதான் யோவான் சுவிசேஷம் பார்த்தனா, யோவான் எடுங்க சொன்னீங்க அந்த காரியம். யோவான் 18:28 பாருங்க. 27-28. பக்கம் 155. அப்பொழுது பேதுரு மறுபடியும் மறுதலித்தான். உடனே சேவல் கூவிற்று. அவர்கள் காய்பாவினிடத்திலிருந்து யாஸ்வாமேசியாவை தேசாதிபதியின் அரண்மனைக்கு கொண்டு போனார்கள். அப்பொழுது விடியற்காலமாயிருந்தது. தீட்டுப்படாமல் பஸ்காவை புசிக்கத்தக்கதாக அவர்கள் தேசாதிபதியின் அரண்மனைக்குள் பிரவேசியாதிருந்தார்கள். ஓகே அங்கிள். அப்ப வந்து அவங்க ஆண்டவராக இயேசு அனுசரிச்சது வந்து அவர் நிறைவேற்றியாகணும். இல்ல பட் அவரு அனுசரிச்சது அப்ப என்னது? அது வந்து பஸ்கா கிடையாது, பஸ்கா போஜனம் கிடையாது. பஸ்கா ஆயத்தப்படுத்தணும்ன்றாங்க. ஆமா, ஆனா அவர் பஸ்கா வானது வந்து அன்னைக்கு தான், அதுக்கு முன்னாள் தான் அவர் பண்ணாரு. ஓ, அப்ப அதையும் சொல்றாரு. அந்த சீஷருக்கு வந்து கேக்குறாங்களே, வேர் டு யூ வாண்ட் அஸ் டு ப்ரிப்பேர் ஃபார் த பாஸ் ஓவர் மீல்ன்றாரு. அப்பனா அது பாஸ் ஓவர் மீல் தானே? பாஸ் ஓவர் மீல் தான்ப்பா. பட் அவருக்கு நிறைவேற்றியானமே, அவர் ஒரு நாள் தள்ளி போய் அடிக்கப்பட முடியாத. இல்ல அதுதான் கேக்குறேன். அப்ப இது என்னதான் நம்ம கன்சிடர் பண்றது? அதாவது ஆண்டவராகிய யெகோவா மேசியாவே வந்து அந்த பஸ்கா மீலை வந்து ஒரு நாள் முன்னாடி அனுசரிச்சாருன்றீங்க. முன்னால அனுசரிச்சாரு. Because he is the Pascha. He is the Pascha itself. அப்ப இல்ல he is the Pascha. அப்ப அது fulfill ஆயிடுது. But in a way he is violating Yahweh God's law, that it has to be observed only on the Passover. But he is having it before it. ஸ்ரீஸ்வரனுக்கு மாதிரியை காண்பிக்கிறார். கரெக்ட். இப்போ அவங்க வந்ததுக்கு அப்புறம் காட்ட முடியாதுல்ல, அதனால முன்னாலே காட்டல இந்த மாதிரி பண்ணலாம். பஸ்கா இந்த நாள் தான் ஆசரிக்கணும்னு அப்பா சொன்னாங்கல்ல. பட் ஆதர் ஒரு நாள் முன்னாடி கால் கழுவுறது எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. நான் செய்து பண்ணி மாதிரி இல்ல அங்கிள், தட் இஸ் ஓகே. அதெல்லாம் சிம்பாலிக். ஓகே ஓகே, we'll discuss it later. No problem, லேட் ஆயிடுச்சு. கேக்குற கேள்வி கரெக்ட்டா? நீ வயலேட் பண்ணாரா? லூக்கா 22 சொன்னபோது, வேலை வந்த போது அவரும் அவரோடு கூட 12 அப்போஸ்தலரும் பந்தி இருந்தார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுபடுவதற்கு முன்னே உங்களோடு கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, தேவனுடைய ராஜ்யத்தில் இது நிறைவேறும் அளவும் நான் இனி இதை புசிப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி, அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, நீங்கள் இதை வாங்கி உங்களுக்கு பங்கிட்டுக் கொள்ளுங்கள். தேவனுடைய ராஜ்யம் வருமளவும் நான் திராட்சை பழ ரசத்தை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பின்பு அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அதே லூக்கா. எனிவே இது இன்னும் கிளியர் ஆகணும். பட் ஓகே, we'll discuss some other thing. ஸ்ரீஸ்வரனுக்கு மாதிரி காண்பிக்கணும். இப்போ ஆண்டி சொன்ன மாதிரி அவர் செத்த பிறகு அதை காமிக்க முடியாது. இல்ல அது இப்போ நம்ம அது வந்து சிம்பாலிக். இது வேற. நான் சொல்றது எக்ஸாக்ட் பாஸ் ஓவர் வந்து 22:11 வந்து இது ஜீசஸ் உடைய வேர்ட்ஸ். இட்ஸ் ரிட்டன் இன் ரெட். Then he shall say to the master of the house, the teacher says to you,
where is the guest room where I may eat the Passover with my disciples? So it's very clear that he has to eat the Passover. So Jesus is not unclear about it. He's very clear that he wants to eat the Passover. இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புறேன். இந்த ரெட்ல இருக்குதுன்னு சொல்றது ரொம்ப தப்பு. அது இது கிறிஸ்டியன்ஸ் பண்ற பெரிய பிளண்டர். அது ரெட்ல எழுதலாம், அப்ப மத்தெல்லாம் தேவ வார்த்தை கிடையாதா? இல்ல அங்கிள், அதை நான் சொல்ல வரல. பட் அட்லீஸ்ட் ஹியர் இட் இல்ல அது ராங் பிராக்டிஸ் கிடையாது, அது ஓகே. பட் அட்லீஸ்ட் இட் இஸ் கிளியர்லி இண்டிகேட்டட் ஹியர் தீஸ் ஆர் வேர்ட்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். So there is no doubt about that. But he has not violated. He has shown a model. இல்ல ஓகே, அது கிளியரா சொல்றாரு இது பாஸ்ஓவர் மீல்னு, அதுதான் கேக்குறேன். ஓகே ஃபைன், வில் டிஸ்கஸ் திஸ் லேட்டர், நோ ப்ராப்ளம். அப்போ நமக்கு ஆண்டவருக்கு பாடுனா நமக்கு பாடு. இப்ப பிசாசு அது வித்துக்கும் சொல்றப்ப நம்மளாம் எந்த வித்துல வரும்? கீழ்ப்படிகளுடைய அந்த வித்துல வரும். இப்ப போராட்டமே கீழ்ப்படிகளுக்கும் கீழ்ப்படியாகும் தான். இத அங்க தீர்க்கமா சொன்னாரு, ஆண்டவர் இதை நிறைவேற்றினாரு. நம்மளையும் ஏன்னா நம்மோடு அவரோடு கூட சிசுகளுக்கு சொல்றாரு, நீங்க என்னோட பாடுபட்டது போல ஒரு ராஜ்யத்தையும் என் பிதா ராஜ்ய லூக்கா 22 வாசிக்கிறோம். பிதா ராஜ்யம் எடுத்து நானும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறேன். அப்போ என்னோட கூட நீங்கள் ஆளுகை செய்வீர்கள், நியாயம் தீர்ப்பீர்கள் அப்படிங்கிறார். அப்போ யாரெல்லாம் குமாரனுக்குள் அந்த பாடுகளில் ஐக்கியமா இருக்கிறார்களோ அவளுக்கெல்லாம் என்ன உண்டு? கண்டிப்பா சோதனை உண்டு, டிஃபிகல்டிஸ் இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட ஐக்கியத்துல நிலைத்திருக்க தான் முடிவுபடியா நிலைத்திருக்க தான் கண்டிப்பா அந்த ஆளுகளை பங்கு பெற முடியும். இதுதான் அந்த தீர்க்கதரிசனம் கிறிஸ்துவிலே நிறைவேறிட்டு நம்மளே நிறைவேற நம்மை நாமே ஒப்பு கொடுப்போமாக. ஆண்டவர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.